எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். போகும்போது ரோட்ல ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடக்குது. உண்மையில இது வந்து ஒரு பாம்பு வகையே கிடையாது. இது வந்து ஒரு மண்புழு இனம் தான். இந்த மண்ணுளி பாம்பை இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணுளி பாம்பு ஒரு நிலத்துல இருந்துச்சுன்னா அதை சுத்தி ரொம்ப தூரத்துக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது அந்த மண்ணினுடைய தரம் நல்லா இருக்கும், அதுல எதை விளைச்சாலும் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காகத்தான் வெளிநாட்டுல இருந்து பல நிறுவனங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி மண்ணுளி பாம்பு வந்து பல லட்சத்துக்கு விலை போகும், நீங்க பிடிச்சி கொடுத்தா இது வந்து பல லட்சம் தரும் அப்படின்னு சொல்லி அது இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து இதை முதல்ல காலி பண்ணணும். அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, அந்த நிலத்தில் இந்த மண்ணுளி பாம்பை பார்த்துட்டார் அப்படின்னா, ஐயோ இது வந்து பல லட்சத்துக்கு விலை போகுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பாம்பை நம்ம அந்த நிலத்துல இருந்து வெளியே எடுத்துடணும். உண்மையிலேயே இந்த மண்ணுளி பாம்பை உங்களால் விற்க முடியாது. ஏன்னா அது இருக்கிற இடத்த விட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 2லேருந்து 3 நாளுக்குள்ள இந்த மண்ணுளி பாம்பு செத்துரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விளைச்சலை தடுக்கணும். அப்படி தடுத்தாதான் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் பிளான். இனிமேல் இந்த பாம்பை நீங்க உங்க நிலத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சத்துக்கு விலை போகும்னு சொல்லிட்டு தெரியாதனமா இதை வந்து எடுத்துட்டு வந்துடாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க.